அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 16வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில் உள்ளது. இந்த நட்சத்திரம் ஆண்டாள் நட்சத்திரம் ஆகும். ஆடிப்பூரம் விசேஷமாக அம்மன் கோயில்களில் கொண்டாடப்படும் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். பூர நட்சத்திரம் ஆண்கள். இவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். இவர்களில் 80% பேர் ஒல்லியாய் இருப்பார்கள். 20% பேர் குண்டாய் இருப்பார்கள். பெரும்பாலும் கண்ணாடி போட்டு இருப்பார்கள். உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். புத்திசாலி, திறமசாலி, அதிகம் படித்தவர்கள், பெரிய பதவிகளை வகிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பிசினஸ் மேன், மேனேஜிங் டைரக்டர் போன்ற பெரிய பதவிகளை வகிப்பார்கள். டாக்குமெண்ட்ஸை பக்காவாக வைத்துக் கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரிய அகலமான வீடு உள்ளவர்கள். வீட்டு காம்பவுண்ட் சுவர் பெரிதாக இருக்கும். வேலையை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். சொந்த தொழிலில் திறம்பட செய்து லாபம் பெறுவார்கள். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பார்கள். குறிப்பாக மெடிக்கல் துறையில் படிக்க வைப்பது, என்ஜினியரிங் படிக்க வைப்பது. மனைவி குழந்தைகளிடம் பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள். பெட் அனிமல் வளர்ப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்களில் 50% பேர் அரசு துறையில் பணிபுரிவார்கள். 50% பேர் தனியார் துறையில் பணிபுரிவார்கள். இவர்கள் விபரமானவர்கள். டாக்டர் மற்றும் வக்கீலுடன் தொடர்புடையவர்கள். இவர்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேற்றம் அடைபவர்கள். பெரும்பாலும் சிவபக்தர்களாய் இருப்பார்கள். நல்ல வருமானம் உடையவர்களும் இவர்களே. அதிக செலவு செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் பாரின் சுற்றுலா செல்வார்கள். சினிமா ரசிகர். பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும். அவர்கள் மூலம் காரியத்தை சாய்த்து கொள்வதில் வல்லவர்கள். ரிச்சான கார் பயன்படுத்துவார்கள். பணவரவு அதிகம் உடையவர்கள். தன் பிள்ளைகளுக்கு ஆடம்பரமாக செலவு செய்து திருமணம் செய்வார்கள். பூர நட்சத்திரம் பெண்கள். புத்திசாலியான பெண்கள். டபுள் டிகிரி படித்தவர்கள். கணவர் குழந்தைகளிடம் அதிகம் பாசம் கொண்டவர்கள். அம்மா அப்பாவிடம் அதிகம் பாசம் உள்ளவர்கள். மேலும் மாமனார் மாமியாரிடமும் அன்பாகவும் பாசமாக நடந்து கொள்வார்கள். சமையல் கலையில் வல்லவர்கள். நன்றாக சமைப்பார்கள். பொறுமைசாலி, அழகானவர்கள். அடுத்தவர் செய்யும் தவறுகளை பக்குவமாக சுட்டி காட்டுவதில் வல்லவர்கள். 50% பேர் வேலைக்கு செல்வார்கள். மீதமுள்ள 50% பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். ஒரு சில சமயத்தில் நன்றாக வேலை செய்து குறை சொன்னால் பொங்கி எழுவார்கள். பொதுவாக அமைதியானவர்கள். அடுத்தவரை அனலைஸ் செய்வதில் வல்லவர்கள். பக்தி அதிகம் உடையவர்கள். உடம்பை பக்குவமாக பார்த்து கொள்வார்கள். இவர்களில் பல பேர் கண்ணாடி போட்டு இருப்பார்கள். வயதுக்கேற்றவாறு பக்குவமாக நடந்து கொள்வார்கள். நகை மீது மோகம் இல்லாதவர்கள். இவர்களும் அம்பாள் சிவபெருமான் மீது பக்தி கொண்டு அடிக்கடி கோயிலுக்கு செல்வார்கள். வாழ்க வளமுடன், நீங்க நலமுடன்.